பாட்டி, சாமி வேட்டைக்கு போறப்போ எதிர்க்கவோ பின்னாடியோ யாரும் போக கூடாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி சாமி 4 மூலையிலயும் விளக்கேத்துறது நமக்கு தெரியும்? இந்த காலத்து பிள்ளைங்க நீங்க இப்படி யோசிக்கும் போது நம்ம முன்னோர்கள் அதை விட யோசிக்காமலா இருந்திருப்பாங்க. வேட்டையாட போன சாமி ஒவ்வொரு விளக்கையும் ஏத்தும் போது அது பக்கத்திலேயே ஒரு சங்கு இருக்கும். அத சாமி எடுத்து ஊதும். அந்த சங்கு சத்தம் ஊர் மொத்தத்துக்கும் கேக்கும். அந்த சங்கு சத்தம் உங்களுக்கும் கேக்கும்ல. அப்படி கேட்கும் போது கோயிலுக்குள்ள இருக்கிற விளக்கை நீங்க ஏத்துவீங்க. சாமி ஒவ்வொரு விளக்கா ஏத்திட்டு வரும்போது நீங்களும் இங்க ஒவ்வொரு விளக்கா ஏத்துவீங்க. நீங்க ஏத்துனதுக்கு அப்புறம் தான் சாமியே உள்ளர வரும். அப்படி பண்றதுதான் இந்த கோயிலோட ஐதீகமே. பாட்டி, இதெல்லாம் நாங்க இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நாங்களும் இந்த சடங்கு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றோம் பாட்டி. பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி சங்கு சத்தம் கேட்ட பிறகு நாங்க கோவில்ல விளக்கேத்தி வேண்டிக்கிட்டா கண்டிப்பா அது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் கண்ணு. அதுல என்ன உனக்கு சந்தேகம்? நீ என்ன வேண்டிக்கிறியோ அதை இந்த ஆத்தா நிறைவேற்றி வைப்பா. மாயாண்டி, ராஜராஜா வந்து இங்கதான் முதல் விளக்க ஏத்த போறான். இங்க யார நிப்பாட்டுற? ரவி, சொல்லுங்கண்ணே. அந்த ராஜன் சாமியாடி வந்து இந்த இடத்துல முதல்ல விளக்கேத்துவான். அப்ப அந்த நேரத்துல யாரும் இங்க இருக்க மாட்டாங்க. நீ இங்க வச்சு அவனை போட்டு தள்ளிரு. சரிங்க மாயாண்டி, நல்ல ஐடியா தான். மாயாண்டி வா, 2வது இடத்துக்கு காமிக்கிறேன். வாங்கடா. மாயாண்டி, இதான் 2வது இடம். டேய் மணி, முதல் இடத்துல அவன் மிஸ் ஆயிட்டா இந்த இடத்துக்கு விளக்கேத்த வர்றப்ப உன் ஆளுங்களோட அவனை போட்டு தள்ளிடு. சரிங்கண்ணா. அங்க தப்பிச்சாலும் இந்த எல்லையை அவன் தாண்ட முடியாதுண்ணே. அவனை பரலோகம் அனுப்பாம விட மாட்டான். சபாஷ்டா, இப்படிதான் ஷார்ப்பா இருக்கணும். சரி மாயாண்டி வா, 3வது இடத்துக்கு காமிக்கிறேன். டேய், இங்க இருந்து கவனமா பாத்துக்க, மிஸ் ஆயிடக்கூடாது. மாயாண்டி, இதான் 3வது இடம். டேய், 2வது இடத்துல இருந்து அவன் தப்பிச்சிட்டான்னா இந்த இடத்துல வச்சு அவன் உசுர எடுத்துடணும். புரியுதா? இந்த இடத்துல அவன் தப்பிச்சிட்டானா என் உசுறு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அவனை விட மாட்டானே, கவலைப்படாதீங்க. மாயாண்டி, இங்க யார நிறுத்த போற? இங்க நானே நிக்க போறேன். தப்பி தவறி அந்த 3 இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தாலும் என்ன மீறி அவனால கோயிலுக்குள்ள போக முடியாது. இங்கே அவனை சமாதி ஆக்கிடுவேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான். உன் பிளானும் நல்லதா இருக்கு. ஆனா அந்த ராஜனோடயே இருக்கிற அவன் மாப்பிள்ள இருக்கான்ல, அவனை நீ சாதாரணமா இட போட்டுறாத. அவன் 100 யானைக்கு சமம். உங்களை எல்லாம் தூக்கி பந்தாடிடுவான். ஆமா, நீங்க கொஞ்சம் ஏமாந்தா கூட அவன் உங்க எல்லாரோட கதையை முடிச்சிருவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பாருங்க,
அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த மாயாண்டி கிட்ட எதுவும் செய்ய முடியாது. அவனுக்கு எப்படி தண்ணி காட்டி அவன் மாமன் கதையை முடிக்கிறான்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் அவன் கதையை முடிச்சு யார் பெரிய ஆள்னு காட்டுறேன். இப்படி வீரப்பா பேசுறதெல்லாம் முக்கியம் கிடையாது. காரியத்துல எல்லாத்தையும் காட்டு. நீ அவனுங்க 2 பேத்த மட்டும் முடிச்சு காட்டிரு. பேசுனதுக்கு மேல 2 மடங்கு பணம் தரேன். இத பாருங்க, எனக்கு பணம் எல்லாம் முக்கியம் இல்ல. அந்த 2 பேரையும் முடிச்சு காட்டி அவங்கள விட நான் பெரிய ஆள்னு நிரூபிச்சு காட்டுறேன். அப்படி காட்டலனா நான் மாயாண்டியே இல்ல. சரி, போலாம். மாயாண்டி, அங்க என்ன நடக்குது? போலீஸ் போயிட்டாங்களா? போயிட்டாங்க மேடம். சிவனாண்டிய முத்துவேலு போட்ட போடல போலீஸ்லாம் கிளம்பிட்டாங்க மேடம். உனக்கு ரூட்ட கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு. இனிமே அந்த ராஜனையும் அவன் மருமகனையும் போட்டு தள்ள வேண்டியது உன்னோட பொறுப்பு.